ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் எப்படி பட்டாணி மசாலா செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே ஊற வச்ச பட்டாணியை ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டாணி எடுத்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். பட்டாணியை மேஷ் பண்ணி சேர்த்தா மசாலா நல்லா திக்காக வரும். எல்லா பட்டாணியும் மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பட்டாணி மசாலா செய்ய பருப்பு வடை தேவைப்படும். ஸோ அதையும் செஞ்சிடலாம். வடைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், வடைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடைப்பருப்பு கூட சின்னதாக வெட்டின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ண ஆனியன், தேவையான அளவு உப்பு சேர்த்து வடை பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ வடை பதத்துக்கு தட்டி சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எல்லா மாவையும். பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு தட்டில் 2 பருப்பு வடையை பிச்சு போட்டு நம்ம செஞ்சு வச்சு இந்த பட்டாணி மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக கார்ன், கொஞ்சம் ஆனியன், துருவின கேரட், கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை ஸ்டைலில் பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.